குட் மார்னிங். இந்த வீடியோவில் கொட்டேஷன் ஸ்லிப்பில் இருந்து எப்படி இன்வாய்ஸ் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சாஃப்ட்வேரில் இருக்கிற டிரான்சாக்ஷன் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா இன்வாய்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த இன்வாய்ஸில் சேல்ஸ் இன்வாய்ஸ் ரீட்டெயில்னு இருக்கும் ஆப்ஷன். அதில் கிளிக் பண்ணுங்கள். ஷார்ட்கட்க்கு F5 அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைப்பில் நிற்கும். இது வந்து என்ன சேல்ஸ், கோல்டு சேல்ஸா, சில்வர் சேல்ஸா, அதர் சேல்ஸான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பில் நம்பர், டேட்லாம் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் போர்ட் ரேட், சில்வர் ரேட்லாம் வரும் உங்களுக்கு. இந்த டைப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டிமேட் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இஎஸ்டி நம்பர் தான் நம்மளுடைய கொட்டேஷன் ஸ்லிப் நம்பர். ஸோ இப்போ நான் அங்கே வந்துட்டு நம்மளுடைய கொட்டேஷன் ஸ்லிப்பை நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஸ்கேன் பண்ணதும் ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு இங்கே வந்துடுது. ஸோ டேக் நம்பர், ஐட்டம், வெயிட்டு, வேஸ்டேஜ், எம்சி எல்லாம் வந்துருக்கு. ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு ஓல்டு கோல்டு, அதோடைய பீஸு, வெயிட்டு, டச் டீட்டெயில் எல்லாம் வந்துருக்கு. ஸோ நம்ம அங்கே கொட்டேஷன் என்ன கொடுத்தோமோ அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு நமக்கு இங்கே. ஸோ அந்த நெட் வேல்யூ 122,052 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பார்கென் பண்ணிவிட்டு அவங்க சொல்கிறாங்க 1,22,000 கொடுக்க முடியாது, ஸோ நான் 1,17,000 தான் பே பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ அந்த 1,17,000 இங்கே நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும் ஃபைனல் அமௌண்ட்டில். ஸோ சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ஓல்டு கோல்டு வேல்யூ, ஸோ என்ன இருக்கோ அதில் அவங்க எவ்வளோ நமக்கு ஃபைனல் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை இந்த ஃபைனல் அமௌண்ட்டில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சிங்கனாக்கா ஸோ அது காமிக்கும் நமக்கு. இன்னும் பேலன்ஸ் வந்து 1,17,000 அப்படிங்கிறது ஃபைனல் அமௌண்ட்டு. ஸோ இதுக்கு நான் அந்த 1,17,000க்கு நம்ம மல்டிபிள் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம். ஸோ மல்டிபிள் பேமெண்ட்னால் இதில் வந்துட்டு கார்டு, யூபிஐ, நெஃப்ட், செக்ஸ் மொத்தம் 4 ஆப்ஷன் வச்சுருக்கோம். ஸோ கஸ்டமர் யூபிஐ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யூபிஐ எந்த பேங்க்கோ பேங்க் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூ வந்துட்டு 1,17,000 அப்படின்னா நான் வந்துட்டு அதில் ஒரு 17,000 யூபிஐயில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் ஒரு 50,000 வந்துட்டு கார்டில் எடுக்கிறேன். ஒரு 50,000 கார்டில் எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் ஒரு 50,000 இருக்குது. அதை நான் வந்து கஸ்டமர் நெஃப்ட் பண்ணுறாங்க எனக்கு. ஸோ அந்த நெஃப்ட்டில் HDFC பேங்க் நெஃப்ட்டு வந்து ஒரு 20,000 எடுக்கிறேன். இன்னும் பேலன்ஸ் 30,000 இருக்குது. ஸோ செக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ செக்கில் வந்து ஒரு 10,000 எடுத்துக்கிறேன். ஒரு 10,000 வந்து கஸ்டமர் கிரெடிட் பேலன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ நம்ம மாஸ்டரில் கஸ்டமருடைய நேமை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பையர் அப்படிங்கிற நேமை சண்டே டெப்டாஸ் கஸ்டமர் அதெல்லாம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மற்ற டீட்டெயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பையர் இதுக்குள்ள வந்து ஒரு 10,000 ருபீஸ் நான் வந்துட்டு அவர் பேரில் கிரெடிட் பேலன்ஸ் வைக்கிறேன். பேலன்ஸ் 10,000 ருபீஸை வந்து நான் உங்கள் கேஷில் வாங்குகிறேன். ஸோ அதுதான் இங்கே வருது. ஓகேன்னு நான் என்ட்ரு அடிச்சேன்னா உங்களுடைய வேஸ்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவர்ஸ் ஆகிடும். உங்களுக்கு 12.20% ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேஸ்டேஜ் ரிவர்ஸ் ஆகிடுது உங்களுக்கு. இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பர், ஸோ உடைய மொபைல் நம்பர் என்னவோ அங்கே டைப் பண்ணிவாங்க. 98414990. அவங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே இங்கே வந்துடும். என்ட்ரு அடிச்சிங்கன்னா டியூ வாண்ட் சேவ் வரும். எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். அதுக்கப்புறமா பிரிண்ட்க்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு எஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிரிண்ட் வந்து உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஓப்பன் ஆகிடும். தேங்க்யூ.